எப்போவாச்சும் வெளியில் போனோம் அப்படின்னா கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணாமல் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடணும். வீட்டில் வந்து சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னால் இப்படி தான் மாட்டிக்கணும். நேற்றுக்கு ஹாஸ்பிட்டல் போனோமா, போயிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு. மதியம் சாப்பிடவும் இல்லை. நாங்கள் வரும்போது நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, சரி ரொம்ப லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குலாம் போனால் ரொம்ப டைம் ஆகும், சீக்கிரமாக போய் வீட்டில் சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஆந்திரா சிக்கன் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா காரசாரமாக இருக்கும், மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும்னு நினச்சி தான் நான் வந்து ஆந்திரா சிக்கன் ரெடி பண்ணேன். அதுக்கு ஃபஸ்ட்டே வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தயிரெல்லாம் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி அந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான கிரேவியாக இருந்துச்சு. அந்த கிரேவி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது தயிர் ஆல்ரெடி புளிச்சிருக்குது. நானும் வேறு தக்காளி ஆட் பண்ணிட்டேன்னா இதெல்லாம் சேர்க்கும்போது ஒரு புளிக்குழம்பு சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இது புளிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா தயிரில் தான் எதுவும் ப்ராப்ளம். ரைஸுக்கு சுத்தமாக செட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா சப்பாத்தி ரெடி பண்ணி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. இதுக்கு பேசாமல் ஹோட்டல்லே சாப்பிட்டு